கௌசி, சாரி கௌசி, என்னால தானே நீ போறேன் போறேங்கிற. இல்ல அன்பு, பரவாயில்ல. நான் இங்க இருந்தேன் அப்படின்னா உனக்கு தான் அன்பு பிரச்சனை. நான் எதுக்கு இங்கெல்லாம் இருந்துட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு நான் போயிடுறேம்மா. எதுக்கு உனக்கு தேவையில்லாத வம்பு? யார் சொன்னது? ஏதோ தெரியாதனமா பேசிட்டு. ஆமா, எல்லாரும் எப்போதுமே உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தராங்க, எனக்கு எதுவுமே தர மாட்டாங்க. அதான் எனக்கு கொஞ்சம் கோவமா ஆயிடுச்சு. அதான் கௌசி, கோச்சுக்காத. ஏண்டி நீ அதுக்குள்ள அரவிந்த வர சொன்ன? இல்லம்மா, நான் போயிடுறேன். இங்க இருந்தா உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னால உங்களுக்குள்ள எதுக்குமா பல பிரச்சனை. அதான் நான் போயிடுறேம்மா. அன்பும் பிரச்சனை வருது. ஏம்மா தேவையில்லாம உங்க ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை. நான் ஏதாவது சொன்னா அன்பு சொல்லுவா நீ தான் வம்பு கட்டுற அப்படின்னு சொல்லுவா. உனக்கு என்னம்பா தேவையாம்மா? நான் பாட்டுக்கு என்னோட வீட்டுக்கு போயிடுறேம்மா. இவ சொல்றாங்கிறதுக்காக நீ ஏண்டி நம்ம வீட்டை விட்டு போகணும்? இது உன்னோட வீடுடி. உனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு கௌசி. ஏன் கௌசி நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க பாரு. இங்க வந்து ஆன சாப்பாடு கூட இன்னும் சாப்பிடல. அன்னைக்கு மட்டன் குழம்பு வச்சுட்டு சாப்பிட்றேன்னு சாப்பிடவே மாட்டேன்ட்ட. ஏன் கௌசி இந்த மாதிரி பண்ற? ப்ளீஸ் கௌசி, நீ பாட்டுக்கு போயிட்டேன்னு வையே, எல்லாரும் இந்த வீட்டில் திட்டிகிட்டே இருப்பாங்க கௌசி. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் இனி உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன் கௌசி. ஏதோ எனக்காக கோவம் வந்துட்டு அதான் எப்படியோ சொன்னிட்டேன். இப்போ மல்லிகா அக்காவும் கொண்டு வந்து வாங்கிட்டே தந்தாங்களா, எனக்கு தர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் கோவப்பட்டுட்டேன் கௌசி. மற்றபடி ஒன்றும் இல்லை, கோச்சுக்கிறாத ப்ளீஸ். எனக்காக இங்கேயே இரு. அத்தை பாவம் உனக்கு அது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஏதோ பலகாரம்லாம் செய்யணும்னு சொன்னாங்க. நீ என்னடா அண்ணா போறேன்ற? இல்லை அன்பு, பரவாயில்ல. நான் அங்கே போனேன் அப்படின்னு என்னோட மாமியார் சிம்பிளான பலகாரமாக இருந்தாலும் அவ்வளவு டேஸ்டியாக செஞ்சு தருவாங்க. நான் போகிறேன் அன்பு. என்ன அவ்வளோ தாங்குன்னு தாங்குவாங்க. ஆனால் அங்கே பண காசு தான் கிடையாது. ஆனால் பாசம் அதிகமாகவே இருக்கு அன்பு. நான் அங்கேயே போகிறேன். இங்கே இருந்தால் உங்களுக்குள்ள தான் பிரச்சனை. எதுக்கு? ப்ளீஸ் டி, எனக்காக இங்கே இருடி. உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா கூட என்ன தாண்டி திட்டுவான். யாருக்கிட்டேயுமே நான் உன்னை பத்தி குறை சொல்ல மாட்டேன் அன்பு, நீ கவலையே படாத. ப்ளீஸ் டி, அரவிந்த் வர வேணாம்னு சொல்லுடி. பரவாயில்ல, அரவிந்த் வந்துட்டு தான் இருக்காரு. வந்தா என்ன, வரட்டும், நான் போறேன். அத்தை ப்ளீஸ் அவளை போக வேணாம்னு சொல்லுங்க அத்தை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மூடுடி வாய. நடிப்பா நடிக்கிற நடிப்பு. அவளை என்ன பாடுபடுத்திட்டு அவ பிறந்த வீட்டில் ஒரு 2 நாள் கூட வந்து தங்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டு இப்போ அப்படியே நடிக்கிற. ஏண்டி எவ்வளவு திமிரு இருக்கணும் உனக்கு? உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. பாவம், அந்த பிள்ளை மாசமா இருக்கவும் சரி, வந்து ஒரு வாரத்துக்கு இருந்துட்டு போகலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கூட வரலையே அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறா. அவளை எப்படியெல்லாம் விரட்ட பிளான் பண்ணி அவள் மனசொடைஞ்சு போய் அவளே இந்த வீட்டு விட்டு போகிற அளவுக்கு நீ பண்ணிட்டல்ல. இப்போ சந்தோஷமாடி, உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்ப. சந்தோஷமா இரு. இங்க பாருங்க அப்பத்தா, நான் அப்படியெல்லாம் பண்ணவே கிடையாது. கௌசி இங்க இருக்கணும் தான் அப்பத்தா நான் நினைச்சேன். நான் அந்த அதிரசம் மல்லிகாக்கா கொண்டு வந்து அவகிட்ட கொடுக்கவும் தான் அப்பத்தா கோவப்பட்டேன். மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை அப்பத்தா. ப்ளீஸ் அப்பத்தா, அவளை இங்கேயே இருக்க சொல்லுங்க அப்பத்தா. நீ நான் போகிறதுக்கும் நான் இருக்கிறதுக்கும் அவன் என்ன உன் வீட்டு தொடப்பக்கட்டன்னு நினச்சியா? அவளுக்குன்னு மான ரோசம் வெக்கம்லாம் இருக்கு. நீ படுத்தின பாட்டில் அவளா புருஷங்கிட்ட வர சொல்லி கிளம்பி போகிறா. என்ன அவனை சொல்கிற? இப்போ அப்போதான் அப்போதான் இருக்க சொல்ல அப்பத்தானா எப்படி இருப்பா? என்னையும் தான் நீ 4 நாளாக வீட்டை விட்டு விரட்டலான்னு பிளான் போடுற, நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு தான் இருக்க. எனக்கெல்லாம் தெரியாது நான் நினச்சேன். இப்போ அவள் வந்து இருந்தது உனக்கு பிடிக்கல, இப்போ அவளை விரட்டலான்னு பார்க்குற. ஏன் அப்பத்தா அப்படி பேசுகிற? நான் எப்போவாது அப்படி நினச்சிருக்கேனா? முல்லையத்த மன்னிச்சிருங்க. உங்களுக்கும் என் மேலே கோபம் இருக்கும். என்னதான் நான் மருமகளாக இருந்தாலும் உங்களுக்கு மகள் தானே ஃபஸ்ட்டு. அவள் அப்படி கிளம்பி போகிறது உங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். முல்லையத்த பேசாம கொஞ்ச நேரம் இருக்கி அன்பு.
அவ வேற இப்படி கிளம்பி போறேன்னு சொல்லவும் கஷ்டமா இருக்கு. நீ வேற அன்பு. கௌசி, அரவிந்த் வந்துட்டியா? எப்ப வருவன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஹாஃப் அன் ஹவர்ல வந்துறேன்னு தானே சொன்னேன். இப்போ 1 ஹவர் ஆயிருச்சு. இவ்வளவு நேரம் என்னதான் பண்ணிட்டு இருப்ப? ஹே, அங்க இருந்து இங்க வரவே 1 hour ஆகும். நான் ஒரு பேச்சுக்கு 1/2 hour சொன்னேன். அதே பிடிச்சிட்டியா? கரெக்டா பாரு, நீ சொன்ன செகண்ட்ல 1 hourல வந்துட்டேன் நான். வா கிளம்பலாம். இதுக்கு போய் அழுதுட்டு இருப்பியா மென்டல் மாதிரி? ஐயோ, என்ன சொல்றதுன்னு தெரில. ஏங்கத்த, இதுக்கெல்லாம உங்க பொண்ணு அழுவா? எதுக்கு அழுகிறதுன்னு ஒரு விவஸ்தையே இருக்காதா? உன் பொண்டாட்டி அழுகிறது அதனால ஒன்றும் கிடையாது. அது வேற விஷயம். அத்தை, அதை பத்தி எல்லாம் ஒன்றும் பேசாதீங்க. அமைதியா இருக்கீங்களா? அந்த பையன் நம்மளை என்ன நினைக்கும்? அவங்க பொண்டாட்டி அதை கூட்டிட்டு வந்து இங்கே அழ வச்சிடோன்னு நினைக்காதா? என்னதான் இருந்தாலும் கோவப்படும் அந்த தம்பி. பேசாம இருக்கீங்களா கொஞ்சம்? உண்மையை சொன்னா உங்களுக்கெல்லாம் இப்படி தாண்டி கோவம் வரும். அப்படியே பொத்துக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு போங்க. அப்பத்தா ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்ன அப்பத்தா? எதுக்காக அவ கிளம்புறா? இல்லப்பா, அங்க நிக்கிறாளே, அதான் உன் மச்சான் நான் பொண்டாட்டி. அவளால தான்ப்பா அம்புட்டு பிரச்சனையும். இந்த கௌசிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு அவளுக்கு பொறாம. ஏன்னா அவ வயித்துல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகலையாம், இவ வயித்துல உண்டாயிருச்சான். அதுக்கு பொறாமப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாப்பா. சே, இது என்னத்த சொல்றதுன்னு தெரியல. நம்மளோட நாத்தனார் தானேன்னு கொஞ்சம் கூட அவளுக்கு அக்கறையே இல்லப்பா. பாசமே கிடையாது அவளுக்கு. அவளால தான் இப்போ கௌசி வீட்டை விட்டே போறா. என்ன சொல்றீங்க? ஏன்ட்ட சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அண்ணே, அப்பதான் சொல்ற மாதிரி எல்லாம் இல்லனே. நான் போய் பொறாமப்படுவனா? சொல்லுங்க. எனக்கு அவ வயித்துல உண்டாகிறது சந்தோஷம் தானே. அப்பத்தா தேவையில்லாம பேசுறாங்கண்ணே, நீங்க கோவப்படாதீங்கண்ணே. அவ கிளம்புறதுக்கு நான் என்னன்னே செய்ய முடியும்? யார் மேலேயும் எதுவும் இல்லை. நீ வா அரவிந்த், போகலாம். ஏங்கத்த, உங்களை நம்பி தானே என் பொண்டாட்டியை கொண்டு வந்து விட்டேன். என்ன சொன்னீங்க? 2 நாள்ல கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். ஆனா அதே மாதிரி அவளே ஆட்டோமேட்டிக்கா கிளம்பிட்டான். ஏத்த இப்படிலாம் பண்றீங்க? உங்க பொண்ணு தானே. இப்படி இல்லாம நடந்துக்க வைப்பீங்க உங்க மருமகளை? எதுவுமே நீங்க கேட்க மாட்டீங்களா தட்டி? இவ என்ன பண்ணிட்டா பெருசா? இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு தப்பா? அவங்கெல்லாம் அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்களா என்ன? கௌசி மட்டும் என்ன பாவம் பண்ணா? அங்கேயும் எந்த ஒர்க்கும் இல்லை. எங்கள் அம்மா சூப்பராக அவளை பார்த்துப்பாங்க. அவ எதுவும் ஆசைப்பட்டா ஒர்க்குக்கு போகலேன்ற, ஜாப்பும் விட்டாச்சேன்ற ஒரே காரணத்துக்காக தான் இங்கே கொண்டு வந்து நான் விட்டேன். அதுவும் 2 days தான் சொன்னேன். அவளே கிளம்பிட்டா இப்போ. ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? சே, இவ்வளோ மோசமாக நடந்துப்பீங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் நான் கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன். இல்லப்பா, இது யதார்த்தமா நடந்த விஷயம்தான். அன்பு மேல தப்பு இருக்குந்தான். ஆனா அவ ஏதோ ஒரு புத்தியில சொல்லிட்டா. அத கௌசி பெருசா எடுத்துப்பான்னு நான் நினைச்சு பார்க்கலப்பா. இது நீங்களும் இப்படி பெருசா எடுத்துக்கிறது எனக்கு ஏதோ நல்லதா படல. தயவு செஞ்சு தம்பி கோச்சுக்கிறாதீங்க. ஏதோ தப்பு நடந்துருச்சு. அவ அப்படிதான் கோவப்பட்டு கிளம்புவா. நீங்க அதுக்காக அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போக வேணாம். இப்படி பிறந்த வீட்டுல இருந்து அழுதுட்டே போறது நல்லா இல்லை. நீங்க விட்டுட்டு போங்கப்பா. இன்னும் 2 நாள் கழிச்சு நாங்களே அவளை கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு வர்றோம். அப்படி ஒன்றும் தேவையில்ல. நான் விட்டுட்டு போனோன்னு வந்துட்டேன். என்னோட பொண்டாட்டியை நான் கையோட கூட்டிட்டு போயிடுறேன் சாமிங்களா. இனி அவ அப்படிலாம் அழுதுட்டு இருக்கிறது என்னாலலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்படி அழக விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. என் மனசு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அவ அழறது? ஒரு நாள் கூட அவ அழக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி அழ வச்சிட்டு இருக்கீங்க. சே, மோசமானவங்களா இருப்பீங்க போல. பொண்ணை இப்படி அழ வைப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. கௌசி, நீ வா கிளம்பலாம். இனிமே என் பொண்ணை வீட்டுக்கு அனுப்புப்பா வைப்பான்னு வந்துலாம் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. உங்களை விட என்னோட அம்மா சூப்பராகவே பார்த்துப்பாங்க அவங்களோட மருமகளை. சரிங்களா? நீங்க ஒன்றும் வந்தெல்லாம் கூப்பிடாதீங்க. இனி அவ உங்க வீட்டுக்கு வரமாட்டா. இதான் லாஸ்ட் ஃபைனல். நான் அவளை இப்போ கூட்டிட்டு போறேன். கௌசி, நீ கிளம்பு, போலாம். இல்ல அரவிந்த், கொஞ்ச நேரம் அம்மா கேக்குறாங்கல்ல, இருந்துட்டு. வாய மூடுறியா? என்ன சொல்லிட்டு இருக்கேன்?
திரும்பி இருந்துட்டு வரேன்றீங்க. உனக்கெல்லாம் அறிவே இல்ல கௌசி. வா, கிளம்புறே. இப்ப என்ன சொல்ற நீ? ம் சரி வரேன். வா போலாம். அன்பு போயிட்டு வரேன். எதுக்கு அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்களுக்கு தான் உனக்கு இங்க இருக்கிறது பிடிக்கலன்ட்டாங்கல்ல நீ இருக்குது. பின்ன எதுக்கு அவங்களுக்கெல்லாம் சொல்ற? ஏன் அரவிந்த் அண்ணா அப்படி பேசுறீங்க? தயவு செஞ்சு அண்ணான்னு சொல்லி சொல்லாதீங்க. அம்மா வரேம்மா. அம்மா கௌசி இப்படி போவன்னு நினைச்சே பார்க்கலடி. சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அம்மா வரேன் நாளைக்கு. யாரும் வர வேணாம். அவ சூப்பரா அங்க இருப்பா. தயவு செஞ்சு வந்தும் அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. அப்பதான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா இரு. எனக்கு என்ன, நீ இன்னைக்கு போன மாதிரி நாளைக்கு என்னைய விரட்டினாலும் விரட்டுவா. என்னமோ சரித்தேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாத்தா. இப்படியா பிறந்த வீட்டில் பிள்ளைய அழுக வச்சு அனுப்புறது? இந்த வீட்டில் தான் அந்த கூத்தெல்லாம் நடக்குது. பார்த்து பத்திரமா போயிட்டு வாத்தா கௌசி. ம் சரி அப்பத்தா. அரவிந்த் போலாமா? வா. இனி என்ன வேலை இங்க? ம் சரி கிளம்புங்க போவோம். ஐயோ பாவம் என் பிள்ளை இப்படி அழுதுகிட்டே இங்கிருந்து போவான்னு நான் நினைச்சே பார்க்கல. கடவுளே, அவளுக்கு ஏன் இப்படி சோதனையே கொடுக்குற? அவ எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாளே. நானும் இருமா இருமான்னு பல தடவை சொல்லிட்டேன். அவ போயே தான் தீருவேன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? முள்ள இழுத்து 4 அரை அரைஞ்சி முதல்ல இவளை வெளியில விரட்டி இருக்கணும். அதை விட்டுப்புட்டு பேச்சா பேசிட்டு இருக்க பேச்சு. நீ பண்றது ஒன்றும் சரியில்லை முள்ள. சொல்லிட்டேன். பத்த புள்ள அழுதுட்டு இருக்குது, இவளை வீட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு இருக்க. சொன்ன மாதிரி செவுட்ல 4 விட்டு வீட்டை விட்டு வெளியில போடின்னு சொல்லுடி. இப்போ அவளை நீ விரட்டுறியா இல்ல நான் 4 விட்டு வெளியில போடின்னு சொல்லவா? சொல்லுடி. என்ன பார்த்துட்டு இருக்க? சொல்லுடி. இவளெல்லாம் இப்படியே விட்டு வச்சா சரிப்பட்டு வராது. இனி என்னென்னலாம் பண்ண காத்திருக்காளோ தெரியல.